காரணமாக இந்திய அரசு அமைதிப்படை என்ற போர்வையில் ஒரு ஆக்கிரமிப்பு படையை எமக்கு அனுப்பி எம்மை அளிக்கின்ற செயற்பாட்டில் இந்தியா முக்கிய குறிக்கோளாக செயல்பட்டிருக்கின்றது. அதற்கு சான்றாக 87ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் 22ஆம் தேதிகளில் இந்த யாழ் போதனா வைத்தியசாலையில் ஊழியர்கள், நோயாளர்கள், வைத்தியர்கள் என அனைவரையும் 68க்கும் அதிகமான எமது தமிழின உயிர்கள் இந்திய அமைதிப்படை என்ற ஒரு ஆக்கிரமிப்பு படையினால் அளிக்கப்பட்டுள்ளது. அதனை நினைவுபூர்வமாக இன்று இருக்கின்றோம். பொதுச்சுடரினை அவர்கள் உங்களுக்கு இடைஞ்செல்லாம் நீங்கள் வைத்தியசாலையில் இந்திய ஆக்கிரமிப்பு படையினால் பதிக்கப்பட்ட உயிர்களுக்காகவும் எமது விடுதலை பயணத்தில் தம்மை அர்ப்பணித்த மாவீர செல்வங்களுக்காகவும் இந்த பயணத்தில் தம்மை அர்ப்பணித்த பொதுமக்கள் நினைவமாக மௌன வணக்கம் செலுத்துகிறேன். தொடர்ந்து மனரஞ்சலி மனரஞ்சலினை தொடர்ந்து எமது சகோதரர்கள் தொடர்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளருமாகிய செல்வராஜா கஜேந்திர அவர்கள் கருத்துரை நினைவு பேருரை விடுதலை பயணத்திலே அநியாயமாக விடுதலை செய்யப்பட்ட
நாங்கள் யாழ்ப்பாணம் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த நினைவேந்தல் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி இந்த நினைவேந்தல் நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். 38 ஆண்டுகளுக்கு முன்னர் 1987ஆம் ஆண்டு தமிழ் மக்களை பாதுகாப்பதாக கூறி இந்திய படைகள் ஈழ மண்ணிலே காலடி எடுத்து வைத்தார்கள். இந்திய படைகள் காலடி எடுத்து வைத்த பொழுது எங்களுடைய தமிழ் மக்கள் சிங்கள பௌத்த பேரினவாத படைகளினாலே மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருந்த, சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருந்த, பாலியல் கொடுமைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருந்த மக்களின் ஒரு பகுதியினர் இந்த படைகள் வந்தபோது இந்த படைகள் எங்களை பாதுகாக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு ஆனந்தத்திலே இந்த படைகளுக்கு மாலையிட்டு வரவேற்ற சம்பவங்களும் நடைபெற்றிருக்கிறது. அப்பொழுது எனக்கு 13 வயது. அந்த சந்தர்ப்பத்திலே அந்த கதைகளை எல்லாம் நாங்கள் எல்லா கதைகளையும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இந்திய படைகள் வந்த பொழுது இனிமேல் தமிழர்களுக்கு முழு உரிமைகளும் கிடைத்துவிடும், தமிழீழம் கிடைத்துவிடும், தனியரசு கிடைத்துவிடும், இனி எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த துன்பங்களும் இல்லை, தண்ணீர் வாழ்க்கைக்கு முட்டுப்புள்ளி வந்துவிடும் என்றெல்லாம் மிக பெருமிதமான கதைகள் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு ஒரு மிக பெரும் எதிர்பார்ப்போடு இந்திய படைகள் இந்த மண்ணிலே காலடி எடுத்து வைத்த பொழுது எங்களுடைய மக்கள் பார்த்திருந்த வேளையிலே இந்திய படைகள் வந்து சில காலத்திலே இந்திய அரசினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தமிழீழ விடுதலை புலிகள் தங்களுடைய கைகளில் இருந்த ஆயுதங்களை இந்திய படைகளிடம் ஒப்படைத்தார்கள். அதன் மூலமாக தமிழ் மக்களுடைய பாதுகாப்பை, தமிழ் தேசத்தினுடைய பாதுகாப்பை பொறுப்பு இந்திய படைகளிடம், இந்திய அரசிடம் கையளிக்கப்பட்டது. தேசத்தை பாதுகாப்பதற்கான அந்த இறமை என்பது இந்திய படைகள், இந்திய அரசிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு கையளிக்கப்பட்டு எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டு எங்களுடைய உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் என்று காத்திருந்த வேளையிலே சிங்கள பேரினவாதம் வடக்கு கிழக்கிலே சிங்களமயமாக்கல்களையும் பௌத்தமயமாக்கல்களையும் தொடர்ந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அந்த செயல்பாடுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரி தியாகதீபம் திலீபன் அண்ணா அவர்கள் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே இந்திய படைகளும் கண்டுகொள்ளவில்லை, இந்திய அரசும் கண்டுகொள்ளவில்லை. திலீபன் அண்ணாவை நாங்கள் அநியாயமாக இழந்தோம். அது நடைபெற்று சரியாக 9வது நாளிலே கடலிலே பயணித்துக் கொண்டிருந்த போராளிகள், குமரப்பா புலேந்திரன் உள்ளிட்ட போராளிகள் ஸ்ரீலங்கா படைகளால் கைது செய்யப்பட்ட பொழுது அவர்களை விடுவிக்குமாறும் அதே இந்திய படைகளிடம் கூறப்பட்ட நிலையிலே இந்தியா முழு பாதுகாப்பையும் பொறுப்பேற்று வந்திருந்த ஒரு சூழலிலே, அதுவும் வடக்கு கிழக்கிலே இடைக்கால நிர்வாகத்தை உருவாக்கி தருவோம் என்று சொல்லி தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு புதுடில்லியில் வைத்து இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி, அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் வாக்குறுதி அளித்த அடிப்படையிலே அதற்காக காத்து கொண்டிருந்த நேரத்திலே 2வது சம்பவம் நடைபெறுகிறது. குமரப்பா புலேந்திரன் உள்ளிட்ட உரிமைகளை விடுவிக்குமாறு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்ட பொழுது அதிலும் இந்தியா பாராமுகமாக இருந்ததன் விளைவாக கொழும்புக்கு கொண்டு சென்று அவர்களை சித்திரவதைக்குள்ளாக்குவதற்கு அரசு என்ற பொழுது அவர்கள் சயனட்டெழுதி வீரச்சாவை தழுவி கொண்டிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு தொடர்ந்து தமிழர்கள் இந்த உரிமைகள் விடயத்திலே உறுதியாக இருந்த நேரத்திலே இந்திய படைகள் தங்களுடைய ஆயுதங்களை தமிழர்களுக்கு எதிராக திருப்பினார்கள். அவ்வாறு அவர்கள் அமைதியை காக்க என்று வந்த அந்த படைகள் எங்களுக்கு எதிராக ஆயுதங்களை திருப்பிய பொழுது ஒரு உலகத்திலே வைத்தியசாலைகள் என்பது எப்பொழுதுமே போரில் இருந்து விலக்கி வைக்கப்படுகின்ற ஒரு பகுதிகளாக இருந்திருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த வைத்தியசாலையிலே கடமையில் இருந்த வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள், வைத்தியசாலை உதவியாளர்கள், நோயாளர்கள் உட்பட 68 பேரை அமைதி காக்க என்று வந்த இந்திய படைகள் இந்த வைத்தியசாலைக்கு நுழைந்து சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடைபெற்று 38 ஆண்டுகள். இந்த 38 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று வரை கூட தமிழர்களுடைய உரிமைகள் உறுதிப்படுத்தப்படாத நிலையிலே இன்றும் இவ்வளவு அநீதிகளை செய்து தமிழர்களை முற்றாக இந்தியா கைவிட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே 38 ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழர்களை 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்தியா கோரி நிற்பது என்பது மிகவும் ஏமாற்றகரமான ஒரு விடயம். அதுவும் இந்த படுகொலைகளை இந்திய அரசு நடத்தி கொண்டிருந்த பொழுது இந்திய இராணுவத்தோடு துணை இராணுவ குழுவாக செயல்பட்டிருந்த EPRLF அதனுடைய முக்கியஸ்தர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், வரதராய பெருமாள் போன்றவர்கள் இந்த இந்திய படைகளோடு சேர்ந்து இந்த படுகொலைகள் நடைபெற்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து இந்த படுகொலைகளை நிகழ்த்தியவர்கள். அவ்வாறு இந்த படுகொலைகளை நிகழ்த்தியதற்கு காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் ஒற்றி ஆட்சிக்குள் தமிழர்களை தீர்வை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த படுகொலைகள் எல்லாம் தமிழர்கள் மீது அரங்கேற்றப்பட்டது.
அவ்வாறு படுகொலைகளை எல்லாம் அரங்கேற்றி தொடர்ந்து இலங்கை அரசுக்கு போருக்கு உதவி செய்து 2009 போர் இனஅழிப்பு மூலம் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் இந்தியாவும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளும் வழங்கி எங்கள் மீது இனஅழிப்பின் மூலம் இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டு 16 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இன்றும் இலங்கை அரசு தமிழர் தேசத்தின் மீது ஒரு கட்டவிழ்த்து விட்டு இனப்படுகொலையை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே 16 வருடங்களாக தமிழர்கள் ஒட்டியாட்சிக்குள் தீர்வுகள் எங்களை பாதுகாக்காது, எங்களுக்கு ஒரு தமிழ் தேசம் உரிமை அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற போது இன்றும் கடந்த அக்டோபர் மாதம் இறுதி பகுதியிலே இந்த செப்டம்பர் இறுதி பகுதியிலே இந்திய வல்லரசானது வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் 13ஆம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பற்றி பேசியிருக்கின்றது. அவ்வாறு இந்தியா தமிழர்களுக்காக 13ஐ வலியுறுத்துவதற்காகவே தங்களுடையோடு சேர்ந்து செயல்பட்ட தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக 13ஐ நிராகரித்த பொழுது 13ஆம் திருத்தச் சட்டத்தை 88ஆம் ஆண்டிலே ஏற்றுக்கொண்டு அதிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த பதவி சுகங்களை எல்லாம் அனுபவித்துவிட்டு தமிழ் மக்களுக்கு எந்த நன்மைகளையும் ஏற்படுத்த முடியாது என்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து வெளியேறி சென்ற அதே EPRLF அமைப்பினுடைய சுரேஷ் பிரேமச்சந்திரன், வரதராஜ பெருமாள் போன்றவர்களை வைத்துக்கொண்டு 13ஐ நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இங்கே கூட்டங்களை நடத்திவிட்டு மக்கள் கோருகிறார்கள் என்ற போர்வையில் இந்தியா இந்த முறையும் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 13ஆம் திருத்தச் சட்டத்தை வலியுறுத்தி இருப்பது என்பது மிகவும் ஏமாற்றகரமான ஒரு விடயம். இந்தியா சிங்கள பௌத்த பேரினவாதத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கு இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட மாகாண சபைகளை கொண்டு ஒருபொழுதும் இந்தியா இலங்கை சிங்கள பௌத்த பேரினவாதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியாது என்பதனை இந்தியா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு நலன்களுக்கு மாறானவர்கள் அல்ல. இந்த 16 ஆண்டுகளிலே தமிழீழ விடுதலை புலிகள் கூட 2009க்கு முன்னர் ஒருபொழுதும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு நலன்களுக்கு எதிராக செயல்பட்டது கிடையாது. அதே போன்று 2009க்கு பிற்பாடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இந்த இந்திய நலன்களுக்கு மாறாக ஒருபொழுதும் செயல்பட்டதும் இல்லை, செயல்பட நினைத்ததும் இல்லை, செயல்பட போவதும் இல்லை என்பதை நாங்கள் எங்களுடைய செயல்களிலே வெளிப்படுத்தி வந்திருக்கின்றோம். அவ்வாறான சூழலிலே நாங்கள் இந்தியாவிடம் கோருவது இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு நலன்களை உறுதிப்படுத்துவதற்கு தமிழ் மக்களுடைய பூரணமான ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து தமிழர்களுடைய தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வை கொண்டு வருவதற்கு நீங்கள் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். தொடர்ந்தும் உங்களோடு சேர்ந்து செயல்பட்ட தமிழ் மக்களுடைய நலன்களிலே அக்கறை இல்லாத கடந்த காலங்களிலே தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளுக்கு துணை நின்றவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த 13ஐ வலியுறுத்துவதன் மூலமாக ஒருபொழுதும் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு நலன்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாது. சிங்கள தேசியவாதம் உங்களுக்கு எதிரான சக்திகளோடு கூட்டிணைவதையும் தடுக்க முடியாது. இன்று சிங்கள தேசியவாதம் இந்தியாவுடைய காலடியில் வீழ்ந்து கிடப்பதற்கு, குறிப்பாக அனுர அரசாங்கம் கூட இந்தியாவுடைய காலடியில் வீழ்ந்து கிடப்பதற்கு காரணம் நாடு பொருளாதாரத்தில் வீழ்ந்திருப்பதால், இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு இந்தியாவுடைய உதவி கிடைத்துக் கொண்டிருப்பதால் அனுரகுமார தலைமையிலான NPP அரசு மண்டியிட்டு இந்தியாவின் கால்களில் நின்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் பொருளாதாரத்தில் மீண்டெழுகிற பொழுது நிச்சயமாக இந்தியாவுக்கு முகத்தில் அடித்துவிட்டு அவர்கள் சீனாவோடு செல்வார்கள் என்பதை இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களை பலிக்கடாவாக்கி இந்திய நிலங்களை அடைந்து கொள்ளுகின்ற இந்தியாவுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் இப்பொழுதும் சொல்கிறோம், இந்த நினைவேந்தல் என்பது தமிழர்களை இந்தியாவுக்கு எதிராக திருப்புவதற்காக செய்யப்படுகின்ற நினைவேந்தல் அல்ல. மாறாக எங்களுடைய உரிமைகள் விடயத்திலே இந்தியா தவறிழைத்திருக்கிறது. அந்த தவறை இந்தியா திருத்தி எங்களுடைய தேசத்தை அங்கீகரிப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை இந்தியா செய்ய முன்வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை என்பதை நாங்கள் தெளிவாக இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு இந்த உயிர்நீத்த உறவுகளுக்கு எங்களுடைய ஆத்மா இறை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. இந்தியாவின் வழங்கிக் கொள்ளவிருந்த அமைதிப்படியாக வந்தவர் வண்ணங்கள் இனத்தை அழித்து நாங்கள் விடுதலை போராட்டத்திலே எங்களுடைய உரிமைக்காக போராடிய அந்த விடுதலையை நாங்கள் வென்றெடுப்பதற்கான அந்த கொள்கையை அளிப்பதற்காக வெறுமனை ஒட்டியாட்சிக்கு நாங்கள் வாழ வேண்டும் என்று ஜெயவர்தன அரசாங்கத்திற்கு முற்றுக் கொடுத்து அதன் விளைவாக மாகாண சபையை எங்களுக்கு தந்து அந்த ஒன்றுமில்லாத அந்த மாகாண சபை அரசிலே அந்த கிடைக்கப்பட்ட அந்த வடகிழக்கு மாகாண சபை அரசிலே இந்தியாவின் செய்த போர் திட்டங்களை தீர்மானமாக எடுத்து நிறைவேற்ற முடியாத பக்தி இல்லாத ஒரு மாகாண சபையை வரதராஜ பெருமாள் கடந்த காலத்திலே நடத்தியிருந்தார். அதைத் தொடர்ந்து விஜயநகரம் தலைமையிலே வடக்கு மாகாண சபை இங்கே ஏற்படுத்தப்பட்டு அந்த நிர்வாகம் நடத்தப்பட்ட பொழுது கூட இந்தியா செய்த அத்தனை படுகொலைகளையும் தீர்மானமாக எடுத்து இந்திய அரசாங்கத்துக்கு அறிவிக்க முடியாத நிலைமையிலே வெறும்
ஒரு ஊதியமற்ற ஒரு மாகாண சபை நிலங்க அரசாங்கம் ஒன்று இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. இந்த யாழ் போதனா வைத்தியசாலை படுகொலை என்பது சாதாரணமாக நாங்கள் கணித்துவிட முடியாது. நான் தொடர்ந்து இங்கே வேலை செய்த பொழுது இதே 39 ஆண்டு தீபாவளிகளை கடந்த என்று இந்த 38வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற அத்தனை படுகொலைகளிலும் இன்று அண்மை காலமாக இடம்பெற்ற படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று கண்மூடி துடைப்பதற்காக வெள்ளை பூசி இங்கே ஒரு படுகொலை நடக்காத விதமாக ஒரு வன்முறை சம்பவம் நடந்ததாக காட்டிக் கொள்ளுகின்றார்கள் நிர்வாகத்தினர். ஆனால் நாங்கள் சாட்சியாக உயிரோடு இருக்கும் வரைக்கும் இங்கே மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்தது. 21ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் இந்த படுகொலை சம்பவங்களிலே 21 உத்தியோகத்தர்கள் உட்பட நோயாளிகளை பார்க்க வந்தவர்கள் தங்கியிருந்தவர்கள் என 70-85 பேர் வரையிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். இங்கேயே ஈராந்தி கட்டைகளை போட்டு இந்திய ராணுவம் எரித்தது. அந்த எரித்த பொழுது நாமும் கூட நின்றவன் ஒருவன் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். எதை இந்தியா செய்ய வந்ததோ அதனை செய்து முடித்துவிட்டு என்று நாங்கள் அடக்குமுறைக்கு மத்தியிலே வாழ வேண்டும், ஒற்றியாட்சிக்கு கீழ் வாழ வேண்டும். 13வது சரத்தை ஆதரித்து நாங்கள் அதற்கு கீழே அடிமையாக அந்த 13வது சரத்தின் கீழ் நாங்கள் சுதந்திரம் பெற்று வாழ வேண்டும் என்பது இந்தியாவின் சிந்தனையாக இருக்கின்றது. ஆனால் உண்மைக்குண்மையாக இந்தியா எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நேர்மைத்தன்மையாக இருக்குமாக இருந்தால் 13வது சரத்தை நீக்கி ஒற்றியாட்சியை நீக்கி நாங்கள் சுதந்திரமாக எதை கேட்கின்றோமோ சமஸ்தியை சுயநிர்ணய உரிமையோடு சகல அந்தஸ்தலோடு வாழ வேண்டும் என்பது இந்த நினைவேந்தல்களின் கூடாக நாங்கள் இதை சொல்லி வைக்க விரும்புகின்றோம், ஆசைப்படுகின்றோம். அதுவே தமிழர்களுக்கான தீர்வு என்பதை இவர்கள் எல்லோரும் சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கலாம், வரதராஜ பெருமாளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எங்கள் இனத்தை அடை வைக்க முடியாது. எங்கள் நினைவேந்தர்களை அதனை மூடி மறைத்துவிட்டு உங்கள் சுதந்திர சுகபோகங்களுக்காக நீங்கள் அரசியல் நடத்த முடியாது. இது உறுதி. தாங்கள் எதை கேட்டு நிற்கின்றோமோ அந்த முடிவுக்கும் இந்த நினைவேந்த நிகழ்வுகள் உறுதியாக நிற்கும். இந்த போதனா வைத்தியசாலை படுகொலை இறந்தவர்களுக்கான ஆத்மா அணிகாட்டும் என்பதை கூறிய நினைவு தம்பி இருக்கார் விளையாண்டு சரிங்க 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 பாட்டு கேட்டு அறுவலை பார்க்கணுன்னு